ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா FinNiftyயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே FinNifty அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட்டேஜ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் எக்ஸ்பைரி டேயில் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்ஷன் பையிங் உங்களுக்கு சரியாக தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வரக்கூடாது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங் தான் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும். சரிங்களா? இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த மட்டும் 21,434 இருக்குது. சரிங்களா? ஸோ ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் எதுவுமே பார்க்கல. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இந்த 19ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் 0 ஆகிருக்கும். இந்த இருக்கா? ஸோ இது யதார்த்தமாக எப்போதுமே நடக்குது. இன்னொன்று, நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ட்ரேடிங் டைமில், சார் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், எனக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீப்பாக கேட்டால் நான் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சார் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது இண்டிகேட்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட் இருக்குது, அதுக்கடுத்து நீங்கள் வச்சுருக்க பர்டிகுலர் ஸ்டாக் இல்லைனா பர்டிகுலர் இண்டெக்ஸ் எப்படி போகும், டெக்னிக்கல் அனலைஸ், அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர் பார்க்கணும். அப்படி இண்டிகேட்டரோட சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இண்டிகேட்டரோட சப்போர்ட் மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு க்ரௌடில் நம்ம ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா மேஜராக 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறோம். மேஜராக என்ன சொல்கிறாங்களோ அது மேக்ஸிமம் எப்படி இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். அந்த ரிவ்யூ கொடுத்தாங்க, ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு 600 பேர் அந்த கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா தெரிஞ்சு போய் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம சும்மா எப்படினாலும் டிஜிட்டல் மூலமாக எடுத்தாலுமே அதே மாதிரி தான் இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் இப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்காம ஜஸ்ட் இங்கே நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கும். சரிங்களா? இங்கே எவ்வளோ நியூட்ரலாக சொல்லுது, எவ்வளோ புல்லிஷ் சொல்லுது, எவ்வளோ பேரிஷ் சொல்லுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்படி ஓரலாக பாருங்கள். நிறைய பேர் இண்டிகேட்டர் போட்டே ட்ரேட் பண்ணுறீங்க. பட் அதனுடைய பிரேக் அவுட் அதுக்கெல்லாம் ஓகே, எக்ஸிட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் தான் வரும். ப்ளஸ் என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே ஓவரால் இந்த இண்டிகேட்டரை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய 2 சார்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் என்னவாக இருக்குது உங்களுக்கு 0 ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணணும் எக்ஸ்பைரி டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நெஃப்டியோட சார்ட்டு தான். இதில் எப்போதுமே இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் உங்களோட அனலைசிஸ் மெத்தட் எதில் இருக்கணும் அப்படின்னா வீக்லியில் இருக்கணும். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் எங்கே நடக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பைரி டே பொறுத்த மட்டும் இல்லை, எல்லா சமயத்துலையுமே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி சைடு வேல தான் போகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இதுதான் ஆப்ஷன் செல்லிங்க்கு தேவையானதே. சரிங்களா? ஏன்னா கால் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் வரும், புட் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது என்ன பண்ணணும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும், ஜஸ்ட்டு ரிவர்ஸ் ஆகணும், இதெல்லாமே இருக்குது. அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் என்ன, இது கீழே இறங்கிச்சுன்னா கால் கீழே இறங்கும், புட்டு மேலே போகும். ரைட்டா? இப்போ மார்க்கெட் சரின்னா ஃபஸ்ட்டு காலை செல் பண்ணுங்க. உடனே இதுலேயுமே ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா சார் அட் த மணியில் எடுக்கணுமா, அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கணுமா? அவுட் ஆஃப் த மணி போகவே கூடாது. என்கிட்ட கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆஃப் த மணிலாம் போகிறீங்க அப்படின்னா ரிஸ்க்கு தான். அதாவது இப்படி சொல்லுவாங்கல்ல, 0 ஆர் ஹீரோ அந்த மாதிரியான மெத்தட்லாம் இருக்குது. ஹீரோ ஆகலாம், இல்லைனா நீங்கள் 0 ஆகலாம். ஒரு 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா இதெல்லாம் ரேராக நடக்கக்கூடியது. ஸோ அது ஒரு பந்தயம் மாதிரி தான். ஆனால் மார்க்கெட்டை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சுன்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது யுத்தி தான். ஸோ செல் பண்ணிடுங்க, இதுலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், நீங்கள் நினச்சது நடக்கும். இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம். ஓகே, இது அப்படியே நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுட்டு மறுநாள் மார்க்கெட்டு உங்களுக்கு சூட்டபுளாக வரல, இல்லை ப்ராஃபிட் வரலன்னா
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த மண்ணில் போயிட்டு ஒரு பை எடுக்கலாம், மார்க்கெட்டை சரியாக கணிச்சா. அதுவும் சரியாக வரலன்னா நம்ம ஒரு செல் எடுக்கலாம், அப்புறம் இதில் ஏதோ ஒரு ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ட்ரேடை சரியாக எடுக்கிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் எடுத்த ட்ரேட் லாஸில் போச்சு அப்படின்னா அதை பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கொண்டு வர்றது தான் நல்ல ட்ரேடரோட ஒரு முக்கியத்துவமே. நீங்கள் இதில் பிளான் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரெஷரை நீங்கள் தாங்குறீங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, லாஸ் இருக்குது, பட் நான் அந்த விஷயத்தை தாங்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பதட்டம் குறைஞ்சிரும். ஏன்னா பிரச்சனைக்குள்ளேயே நம்ம பதட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி பிரேக் ஈவனில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அப்போ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்தும். ஸோ உங்களுடைய முழு கவனத்தையும் ப்ராக்டிஸ்லையும் எஜுகேஷன்லையும் போடுங்க. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஒரு 3 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.